ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரீஸ். இன்றைக்கி நம்ம சால மீன் வச்சு ஒரு மீன் குழம்பு சூப்பராக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். தேங்காய் பால் ஊற்றி இது எப்படி சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கிலோ சால மீன் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் முக்கால்வாசி மீன் குழம்புக்கு தான். அடுத்து புளி ஒரு பெரிய லெமன் சைஸு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம சாம்பார் வெங்காயத்தில் தான் பண்ண போகிறோம். இது இன்னும் குழம்போட டேஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். நான் ஒரு 250 கிராம் சாம்பார் வெங்காயமும் 3 பெரிய தக்காளியும் நறுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, முழு பூண்டு உரித்து தட்டி எடுத்திருக்கேன். அடுத்து கடாய் வச்சுட்டு குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இது பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு 2 காஞ்ச மிளகா. அடுத்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சாம்பார் வெங்காயத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மட்டும் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு கொஞ்சம் வதங்க டைம் எடுக்கும். கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. சாம்பார் வெங்காயத்தில் வைக்கும்போது மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது. அடுத்து கொஞ்சம் இது வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. கொஞ்சம் தட்டி வச்ச பூண்டு, தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணலாம். இது நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், இதுவும் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாம நீங்கள் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். கொஞ்சம் தீய மட்டம் குறைச்சலாக வச்சுக்கணும் மசாலா போடும்போது. இதை இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சலை ஊற்றும் போது நம்மளுக்கு குழம்பு நல்லா வாசமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போது இதுவும் வதங்கிடுச்சு. இப்போ புளி கரைச்சலை சேர்த்துடலாம். இது கூட இன்னமும் ஒரு 200 ml தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கிட்டோன்னு சொல்லி விடலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து ஸ்பெஷல், நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது அரைச்சி கொஞ்சம் திக்கான பால் ஒரு 150 ml எடுக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக தான் நம்ம எடுக்கணும். சூப்பராக ஃப்ளேவரு அல்டிமேட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்த உடனே குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள். இது 2 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம மீன் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மீன் போடும்போது மட்டும் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மீனெல்லாம் நம்மளுக்கு உடஞ்சிரும். கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. மீடியமில் வச்சு கொஞ்சம் மீன் குழம்பு கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம், இல்லை மீன் எல்லாமே உடஞ்சிரும்.
ஒரு 2 நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அட்டகாசமாக ஒரு சால மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கம கமன் வாசமாக. இது காலையில் டிஃபனுக்கும் சரி லஞ்சுக்கும் சரி சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சால மீன் குழம்பு தேங்காய் பால் ஊற்றி எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னு பார்த்துட்டோம். இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் மார்னிங் வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது இன்னும் குழம்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் இது கண்டிப்பாக. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் நம்ம செய்கிறதுக்கு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.